நாம் போன திருநெல்வேலி கிரியேட்டர்ஸ் கொண்டாடத்தில் யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு சத்தம்லாமே போய் சேரில் உட்காந்தாச்சு. அதுவும் கொஞ்சம் கடைசியில் போய் உட்காந்தாச்சு. என்னமோ முன்னாடி உட்காந்தா கூப்பிட்டு கொஸ்டின் கேட்குற மாதிரி பயத்தில் பின்னாடி போய் உட்காந்தாச்சு. அப்புறம் கிரியேட்டர்ஸ் கொண்டாட்டம் நல்லா ஏவியில் சூப்பராக இல்லைனா ஒவ்வொருத்தவங்களாம் பேச அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரியேட்டர்ஸ் கொண்டாடத்தை ஆர்கனைஸ் பண்ண அந்த 7 பிரதர்ஸும் எல்லாருக்கும் ஹானர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கண்டென்ட்டாக கூப்பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொமெண்டோவை. அப்படியே நம்மளோட கண்டென்ட் ஃபுட்டு அது வந்துச்சு. உடனே நம்மளோட ஸ்லோவை வந்து அப்படியே ஏவியில் வர ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அப்புறம் நம்மளை எல்லோரும் ஸ்டேஜில் கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டை வந்து நான் உங்கள் எல்லாரையும் நினச்சேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் இல்லைனா எனக்கு இந்த சப்போர்ட் கிடைச்சிருக்காது, இந்த மாதிரி நான் நின்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் தேங்க் பண்ணிக்கிட்டேன். சும்மா நேம் வச்சு கூப்பிட்டு அந்த மொமெண்ட்டை கொடுத்து அனுப்பலை. நம்மளோட ரீல்ஸில் உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸையும் சொல்லி நம்மளை ரொம்ப ஹாப்பியாக்கி அதுக்கப்புறம் தான் கொடுத்து அனுப்புனாங்க. ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தோடனே நம்ம மீசக்கார கையில் கொண்டு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் கார்த்திக் அப்படி வாழ்த்துக்களை சொல்லிட்டு அந்த மெமெண்டோவை அவர் கையால் கொடுத்து வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வாங்கிட்டேன். ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம குருநாதர் கார்த்திக் கையிலையும் கொடுத்துட்டு அவரும் நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம பையன் யாரெல்லாமோ வந்திருக்காங்கன்னு அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுத்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த 360 கேமரா வச்சுருந்தாங்க. அதில் போய் நான் என் தங்கச்சி கார்த்திக் அப்படின்னு மாற்றி எல்லோரும் உட்காந்து எடுத்துக்கிட்டோம் வீடியோஸ். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் அதுதான். மொத்த கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ்லாம் ஒரே இடத்துல அப்படி கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அவங்களுக்குலாம் மரியாதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த 7 பிரதர்ஸ்க்கும். அப்புறம் நம்ம கிராமத்து ஜோடிகளை பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசாமல் வர முடியுமா, அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட ஒரு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம மெயினான ஏரியாவுக்கு வந்தாச்சு, ஃபுட்டுக்கு. அதுதான் நம்ம வாழ்க்கையிலே முக்கியம். நம்மளுக்கு தேவையே அதுதானே, அதை வச்சு தான் நம்மளுக்கு கண்டென்ட்டே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்தோம். நிறைய வெரைட்டிஸான ஃபுட்டு வச்சுருந்தாங்க. இடியாப்பம், பரோட்டா, பிரியாணி, அப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு சொல்ல தெரில. மீன் குழம்பு, மரிச்சினி கிழங்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு அதான் ஃபேவரெட்டு. சேர் கிடைக்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு ரவுண்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த கிரியேட்டர்ஸ் கொண்டாட்டத்தை.